வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு ஸ்கூலில் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு பையன். எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்கள டக்கு டக்குன்னு அடிக்கிறது, வெடுக்கு வெடுக்குன்னு வைகிறது, இந்த மாதிரி ஒன்று கேரக்டரான ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு ஆசை என்னென்னா, கிளாஸ் லீடர் ஆகணும் ஒரு ஆசை. பட்டு மற்ற பசங்க சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா இதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான், அவனுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணுறதில்ல. ஏதோ கிளாஸ் டீச்சருடைய சப்போர்ட்டில் கிளாஸ் லீடர் ஆயிடுறான். கிளாஸ் லீடர் ஆனாலும் சரி, மற்ற பசங்க இவனை மைண்ட் பண்ணுறதே இல்லை. இவனை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன சொன்னாலும் கேட்குறதே இல்லை. கிளாஸில் இவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதே இல்லை. இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம ஒரு லீடர் அப்படின்னு இருந்தாலும் இவனை நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப கவலையில் அப்பாட்ட போய் சொல்லி அழுறான். அப்போ ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறாரு. ஒரு திருக்குறளில் சொல்கிறாரு. எப்படின்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும், அறிவினையும் ஆண்ட தமிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள அரவணைச்சு போகணும். எல்லா விஷயங்களையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம மற்றவங்கள மதித்தாதான் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க. அதனால் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ மற்ற உன் கூட இருக்கிற பசங்களை மதிச்சு பாரு, அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடு, கண்டிப்பாக உன்னை ஒரு லீடராக ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிற அந்த ஃபார்முலாவே ஸ்கூல்லையும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். மற்ற பசங்க சொல்கிறத கேட்குறான், என்னென்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னோடனே மற்ற பசங்களும் அவனை பிடிச்சி போயிடுது. ஸோ நல்ல லீடராக ஃபார்ம் பண்ணிடுறான். தேங்க்யூ. சியர்ஸ்.